ஹாய் என்சிஆர்டி கிரேட் 11 சாப்டர் 7 உடைய புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஷின் நம்பர் 7.57 0.561 gram of KOH dissolved in water to give 200 ml ml of solution கொடுத்துட்டாங்க. Calculate the concentration of potassium, hydrogen and hydroxyl ion. What is its pH அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. ஸோ முதல்ல இதை கான்சன்ட்ரேஷன் மொலாரிட்டியாக மாற்றுங்க. அப்போ மொலாரிட்டிக்கு என்ன ஃபார்முலா? மொலாரிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு வெயிட் டிவைடட் பை மோலார் மாஸ் இன்ட்டு 1000. அதே மாதிரி அவங்க கீழே டிவைடில் இருக்கக்கூடியது என்ன மேட் அப் வால்யூம் வரும். சரியா? அப்போ வெயிட் என்ன கொடுத்துறாங்க 0.561 டிவைட் பை மோலார் மாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 56.1 இன்ட்டு 1000 அண்ட் இங்கே எவ்வளோ எம்எல் மேடப் பண்ணுறாங்க 200. அப்போ நமக்கு கேன்சல் ஆகும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 5 இன்ட்டு 10⁻⁻2 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் என்னது நமக்கு மொலாரிட்டி. அப்போ 0.05 மோலார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? இப்போ கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இப்போ KOH நம்ம இது வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ். அப்போ என்ன ஆகும்? கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆயிரும். அப்போ K + OH மைனஸ் கம்ப்ளீட் டிசோசியேஷன். அப்போ இது 0.05னா இதுவும் 0.05 தான், இதுவும் 0.05 தான். அப்போ பொட்டாசியத்துடைய கான்சன்ட்ரேஷனும் இதுதான், OH கண்டுபிடிச்சாச்சு. ஹைட்ரஜன் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும்னா KW that is equal to concentration of H plus into concentration of OH minus. அப்போ concentration of H plus that is equal to என்ன போட்டுக்கலாம் நம்ம KW divided by concentration of OH minus அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ இதுக்கு நமக்கு என்ன ஆகுதுன்னா 10⁻⁻14 divided by OH minus அயானுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து 0.05. ரைட்டா? அப்போ H plus உடைய வேல்யூ எனக்கு என்ன வருது அப்படின்னா 2 இன்ட்டு 10⁻⁻13 வருது. இதுதானது H plus அயானுடைய கான்சன்ட்ரேஷன். ரைட்? இப்போ இதுக்கு நான் pH இப்போ H plus கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? pH கேட்டிருக்காங்க. அப்போ pH that is equal to minus log of concentration of H plus என்னது 2 into 10⁻⁻13. ஸோ அப்போ எழுத மாட்டாங்க 13 minus log 2 அப்படின்னு வரும். அப்போ என்ன ஆயிரும் 13 minus log 2 ஓட வேல்யூ 0.3010. அப்போ இதுலேருந்து கழிச்சோன்னா நமக்கு என்ன வரும்னா 12.69 வரும் அப்ராக்சிமேட்டாக. ஸோ pH நமக்கு என்ன வந்துடும் 12.69. கவனிங்க, ஃபஸ்ட்டு வெயிட் கொடுத்துட்டாங்க, அதை கான்சன்ட்ரேஷனாக மாற்றுங்க. ஸோ மாற்றியாச்சு. அடுத்து KOH உடைய கான்சன்ட்ரேஷன் இது கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகிறதுனால சேம் 1:1 ரேஷியோவில் தான் கிடைக்கும். அப்போ இது ரெண்டுக்கும் ஆன்சர் வந்துச்சு. அடுத்து H plus கேட்டிருக்காங்க. KW ஈக்குவேஷன் வச்சு என்ன பண்ணுறேன்? H plus ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அடுத்து pH கேட்டிருக்காங்க. இந்த H plus வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணி என்ன பண்ணுறேன்? pH கண்டுபிடிச்சிடுறேன். ரைட்? கொஷின் நமக்கு முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.